பால், பாதாம் பவுட்ரு, கார்ன்ஃப்ளவர் மாவு 3த்தையும் வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம். ஸ்வீட்னு சொல்லலாம், அல்வான்னு சொல்லலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. அதுக்கு தேவையான பொருட்கள்: கார்ன்ஃப்ளவர் மாவு, சர்க்கரை, குங்குமப்பூ, பாதாம் பவுடர், நெய், பால், முந்திரி, பாதாம். இப்போ பாதாமையும் முந்திரியும் நம்ம இதை மாதிரி ஒன்றும் பாதியமாக நெசுக்கி வச்சுக்கலாம். முதல்ல முந்திரி இதை மாதிரி நெசுக்குங்க. ஒன்று ஒன்றா போட்டு கீழே கொட்டாத அளவுக்கு பொறுமையாக, ரொம்ப மழை நெசுக்காதீங்க, ஒன்றும் பாதியமாக நெசுக்குங்க. எல்லா முந்திரியும் நெசுக்கி எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் நெசுக்கியாச்சு. இப்போ பாதாம் நெசுக்கிடலாம். இப்போ அதே மாதிரி ஒன்றும் பாதியமாக நெசுக்கலாம். ரொம்ப தூளாலாம் நெசுக்காதீங்க. அப்போ நம்ம சாப்பிடும்போது நம்ம வாயில் மென்று சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது மாதிரி ஒன்றும் பாதியமாக போடுறோம். முழுசு முழுசாக போட வேணாம். இது மாதிரி நெசுக்கிட்டு போட்டுருவோம். அவ்வளோதான், பாதாமையும் நெசுக்கியாச்சு. பாதாம், முந்திரி இதை ஒன்றும் பாதியமாக நெசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நெசுக்கியாச்சு ரெண்டுத்தையும். இப்போது ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. கிண்ணம் எடுத்துகிட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எப்படி கலக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொட்டிடுங்க. இப்போ பால் ஊற்றிடுங்க. நம்ம ஃபுல்லாக பாலில் தான் செய்ய போகிறோம். இதை நல்லா இதை கலக்கிடுங்க. கட்டி இல்லாமல் கலக்கிடுங்க. பாலையும் கார்ன்ஃப்ளவர் மாவையும் நல்லா கலக்கிட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க. பால் இருந்த பாலையும் ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. நல்லா கரைச்சிருங்க. இப்போ அந்த பாத்திரம் ஈரமாக தான் இருக்கணும். ஈரமாக இருக்கும்போதே நம்ம கலக்கி வச்சுருந்த பாருங்கள், அதை எடுத்து அதில் சேர்த்துருங்க. பால், கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டுத்தையும் கலக்கி வச்ச பாருங்க, அதை எடுத்து இதில் சேர்த்துருங்க. இதை கொஞ்சம் விட்டுட்டோம்னா கட்டியாயிடும். அதனால் இதை கலக்கிட்டே இருக்கணும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சிடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு பிறகு ஊற்றாதீங்க. பற்ற வைக்கிறது முன்ன ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டவ் பற்ற வைக்கணும். இப்போ நம்ம நல்லா கலக்கினே இருக்கணும். இந்த மாதிரி இல்லைன்னு வச்சிங்களேன், கட்டி கட்டி ஆகிடும். ஸ்டவ் பற்ற வச்சோன்னா நம்ம இது மாதிரி கலக்கினே கையே விடக்கூடாது. விட்டிங்கன்னு வச்சுக்கோ, சிம்மில் வச்சே கலக்குங்க. கொஞ்சம் விட்டிங்கன்னா கட்டி கட்டி ஆகிடும், கஷ்டமாக இருக்கும். அதனால் கலக்கிட்டே இருங்க. இது ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இதை பாருங்கள், கட்டி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கட்டி ஆகிடுச்சு. நல்லா கலக்குங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும். நல்லா கலக்கிட்டே இருங்க. வேகமாக வச்சு கலக்காதீங்க, கட்டி கட்டி ஆகிடும். கொஞ்சம் மீடியமாக வச்சு கலக்குங்க. சிம்மில் வைங்க, மீடியம் வைங்க, இந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்யுங்க. ரொம்ப சிம்மிலையும் வைக்காதீங்க. கொஞ்சம் மீடியமாக வைங்க, கொஞ்சம் சிம்மில் வைங்க. அதை மாதிரி வச்சுட்டு இப்போ நல்லா கலக்கிட்டே இருங்க. நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி செய்யுங்க. இப்போ சர்க்கரையை சேர்த்துறோம். கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சா கொஞ்சம் சர்க்கரை செய்யுங்க. இது கொஞ்சம் தூக்கலாக சர்க்கரை போடுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலக்குங்க, சர்க்கரை கரையட்டும். இல்லை, கை விடாமல் கலக்கிட்டே இருக்கணும். கலக்கினே இருக்கணும். நல்லா கலக்குங்க. பாருங்கள், கை விடாமல் கலக்கிட்டே இருக்காங்க. இல்லைன்னா அது அப்படியே ஒரு மாதிரி அடி பிடிச்சிடும், கட்டி கட்டி ஆகிடும். அதனால தான் இது மாதிரி கலக்கிட்டே இருக்கணும். நல்லா கலக்குங்க. கலக்கியாச்சு. இப்போ நம்ம குங்குமப்பூ சேர்த்துருவோம். குங்குமப்பூ சேர்த்துட்டு திருப்பி கலக்கலாம். நல்லா கலக்குங்க. கலக்கியாச்சு. இப்போ நம்ம பாதாம் பவுட்ரு சேர்த்துடலாம்.
பாதாம் பவுட்ரு சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இந்த அல்வா சூப்பராக இருக்கும் பாதாம் பவுட்ரு போட்டு கலக்கினா. பாதாம் பவுட்ரு போட்டு கலக்கிட்டு நல்லா கலக்குங்க. நல்லா கலக்குங்க. பாதாம் பவுட்ரு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா கலக்குங்க. இப்போ நெய் ஊற்றிடுங்க. நெய் ஊற்றிட்டு நல்லா கலக்குங்க. நெய் ஊற்றிட்டு நல்லா கலக்குங்க. இது நம்ம கலக்கினே இருந்தால் தான் அந்த கட்டி விழாது. கையை எடுத்துட்டோன்னு வச்சிங்களேன், கட்டி கட்டியாயிடும். ஒன்றுமே பண்ண முடியாது, வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் சொல்லிகிட்டே இருக்கேன், கலக்கினே இருங்கன்ட்டு. நல்லா இது மாதிரி கலக்குங்க. அப்பப்போ நடுவில் நெய் ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா திக்காகணும். நம்ம மீடியம் வச்சுருப்போம், கொஞ்சம் ஸ்டவ் அதிகமாக வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி விடுங்க. ஸ்டவ்வை வேகமாக வச்சுட்டு கலக்கிறேன்னு சொல்லி விட்றாதீங்க, நல்லா கலக்கணும். கலக்கினே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிட்டோன்னா எங்கேயாவது போங்க, வேகமாக வச்சுட்டு போகாதீங்க, ஒரே செகண்டில் தீஞ்சு போயிடும். ஸ்லோ பண்ணிவிடுங்க. அது மாதிரி மாற்றி மாற்றி செய்யுங்க. நல்லா கலந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கட்டியாகட்டும். கட்டியானோடனே நம்ம இறக்கிடலாம். தண்ணியாக இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் கட்டியாகட்டும். ரொம்ப சீக்கிரத்தில் இது ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். இந்த பாதாம் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். பாதாம் அல்வா, பாதாம் பவுடர் அல்வா. பாதாம் அரைச்சி ஊற்றுவோம், இது அரைச்சி ஊற்றாமல் பாதாம் பவுடர் போட்டு அல்வா செஞ்சுருக்கோம். இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இன்னும் கொஞ்சம் முக்கால்வாசி வந்துச்சு, இன்னும் கால்வாசி, இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். நெய் நான் சொன்னல, அப்பப்போ நடுவில் நெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் ஊற்றினா. நடுவில் நெய் ஊற்றுங்க. பாருங்க, கடாயில் ஒட்டாத அளவுக்கு அப்படியே வருது பார்த்தீங்களா. நெய் ஊற்றினா தான் அது மாதிரி வரும். அல்வாவுக்கு நெய் தான் தேவைப்படும். கட்டியாயிடுச்சு. நல்லா கலக்குங்க. பார்த்தீங்களா, அடி பிடிக்கவே இல்லையே. இதை மாதிரி கலக்கணும். அடியே பிடிக்காது இது மாதிரி கலக்கினா. பாருங்கள், அப்படியே அடி பிடிக்கல பாருங்கள். கொஞ்சம் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். அதுக்கு தான் சொல்கிறேன், நல்லா பார்த்து கலருங்க. திருப்பி கொஞ்சம் நெய், 1 கப்பு நெய் ஊற்றியாச்சு. அந்த கப்பில் பார்த்தீங்கன்னா அந்த நெய் எல்லாத்தையும் ஊற்றி கலரின்றோம். அவ்வளோதான், எல்லா நெய்யும் ஊற்றியாச்சு. இப்போ திருப்பியும் கலருங்க. இந்த அல்வா வந்து இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கட்டியாக எடுக்கணும். அந்த அல்வா மாதிரி நல்லா இதுவாக இருக்காது. இந்த அல்வா வந்து இந்த மாதிரி பொல பொலன்னு தான் இருக்கும். அப்படியே ஸ்பூனை போட்டு சாப்பிட்ணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி சாப்பிட்றதுன்ட்டு, இது எப்படி இருக்கும்னுட்டு. அந்த அல்வா வந்து கடாயிலே ஒட்டாத அளவுக்கு வரும் நம்ம செய்கிற அல்வா. இது வந்து இது மாதிரி பொல பொலன்னு தான் இருக்கும். அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிட்ணும். அந்த அல்வாவும் நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள், எப்படின்னு காமிக்கிறேன் அந்த அல்வா. இந்த அல்வா எப்படி இருக்குது, அந்த அல்வா எப்படி இருக்குது. ஆனால் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், கட்டி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ ஆஃப் பண்ணிட்டோம்னா சரியாயிடும். இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். இது மாதிரி நிறுத்திடலாம். ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா, கட்டி ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கணும். அந்த அல்வா வேறு, இந்த அல்வா வேறு. இது இப்படி தான் சாப்பிட்ணும். இந்த அல்வா இப்படி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம முந்திரி பாதாம்லாம் ஒன்றும் பதமாக நுணுக்கி வச்சோம் பாரு, அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், பாதாம் தூவிலாம் அது மேலே. இப்போ முந்திரி பருப்பும் தூவிடலாம். முந்திரி பருப்பும் எடுத்து மேலே போட்டுடலாம். ரெண்டுத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்லாம்.
எப்படி இதை எடுத்து சாப்பிட்றதுன்னு காமிக்கிறேன். இதை இப்படி தான் சாப்பிட்ணும். இன்னும் கொஞ்சம் திக்காக்கி அல்வா மாதிரிலாம் இது இப்படி தான் சாப்பிட்ணும். பால் அல்வா, பாதாம் பவுட்ரு, பால் அல்வா 2த்தையும் சேர்த்தே சொல்லிக்கலாம். பாதாம் பவுட்ரு, பால், சர்க்கரை, கார்ன்ஃப்ளவர் மாவு 4த்தையும் சேர்த்து ஒரு அல்வா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சுட்டேன் பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எல்லாமே நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் எல்லா பொருளும் வீட்டில் தான் இருக்கும். அதேமாதிரி செஞ்சுருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னு வச்சுங்க, இதை தான் டக்கு டக்குன்னு செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான முறையில் செஞ்சுட்டேன் பாருங்கள். இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு, சர்க்கரை, முந்திரி இதை 3 வச்சு ஒரு அல்வா செய்யலாமா? இதான் அல்வா. நெய் இதை வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த 4 பொருளை வச்சு இந்த அல்வா செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிடுது. இதுவும் ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சர்க்கரை, கார்ன்ஃப்ளவர் மாவு, முந்திரி, நெய், கேசரி பவுடர், இவ்வளோ தான். இது 5 வச்சு நம்ம இந்த அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் சாப்பிட. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோ, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுருங்க. இப்போ அதில் தண்ணியை ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றிடுங்க. பச்சை தண்ணி ஊற்றுங்க, சுடு தண்ணி இல்லை. பச்சை தண்ணி ஊற்றி நல்லா இது மாதிரி கரைச்சிருங்க. நார்மல் வாட்டரே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா இதை மாதிரி கரைங்க. கட்டி இருக்கக்கூடாது. நல்லா இது மாதிரி கரைச்சிட்டு தண்ணியில் வச்சுக்கோங்க. இது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அல்வா சாப்பிட்றது. முதல்ல இப்படி தான் செய்வோம். நான் பாதாம் பவுட்ரு போட்டு இப்போ செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்யுதுன்னு நான் காமிக்கிறேன். எல்லாமே ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம், சாப்பிட்லாம். செய்து சாப்பிட்றலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? இப்போ இதை கரைச்சி வச்சுட்டோம் கட்டி இல்லாமல். இப்போ நம்ம கேசரி பவுட்ரு போட்டுக்கிறோம். கேசரி பவுட்ரு போட்டு நல்லா கலக்கிடுங்க. இது மாதிரி நல்லா கலக்கிங்க. இதுவும் கட்டி இல்லாமல் இருக்கணும். நல்லா கரைச்சிட்டு அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது முந்திரியை நெசுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நெசுக்கி போட்ட மாதிரி ஒன்றும் பாதியமாக நெசுக்கக்கூடாது. இதை மாதிரி 2 பிரித்து போட்டுக்கோங்க. இது மாதிரி கத்தியை வச்சு 2 கட் பண்ணி போடுங்க. பார்த்திங்களா, இப்படி கட் பண்ணிங்கன்னா வந்துடும். 2 எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வறுக்கக்கூடாது முந்திரியை. இந்த பச்சை முந்திரியை அப்படியே போடணும், வறுக்காதீங்க. இதை மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நெய் ஊற்றிடுங்க. நம்ம 1 கப்பு நெய் வச்சுருந்தாலும் அதில் கொஞ்சம் ஊற்றிடுங்க. கொஞ்சம் ஊற்றிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை எடுத்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ உடனே நல்லா கலரணும். கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா கட்டி கட்டியாகிடும். அதனால் ஊற்றிட்ட பிறகு உடனே டக்கு டக்குன்னு கலரிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா இதை மாதிரி பாருங்கள், கொஞ்சம் விட்டோன்னே கட்டி ஆகிடுது. அதை நல்லா கலக்கி விட்ருங்க. நல்லா கரைச்சிருங்க. நல்லா இது மாதிரி கரைச்சி விட்ருங்க. நல்லா கை விடாமல் கரைக்கணும். நான் ஃபஸ்ட்டு எப்படி சொல்லி கொடுத்தேனோ அதே தான் இதுவும். அல்வாக்கு எப்போவுமே கையை விடக்கூடாது. விட்டா கட்டி கட்டியாகிடும். அதனால் இது பாருங்கள் கட்டி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? கையை விட்டா கட்டி ஆகிடும். அதனால் நல்லா அதை இப்போ நம்ம நல்லா கரைச்சி விட்றலாம். அதை பாருங்கள், நான் எப்படி கரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கையை விட்டால் இப்படி தான் கட்டி கட்டி ஆகிடும். அதை இது மாதிரி நல்லா கரைச்சி விட்ருங்க. கரைச்சிட்டு தான் செய்யணும். நல்லா கரைங்க. இல்லை அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் நல்லா கரைச்சிருங்க. இதுவும் சிம்மிலே வைங்க. கொஞ்சம் வேகமாக வைங்க, கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு இது மாதிரி கலருங்க. ரொம்ப வேகமாக வச்சு கலரவே கூடாது. இப்போ சர்க்கரையை சேர்த்துட்டு திருப்பியும் கலருங்க. இது நல்லா கலரிகிட்டே இருக்கணும். சர்க்கரை கரையிற வரையும் கலக்குங்க. எல்லா சர்க்கரையும் சேர்த்து கரைச்சாச்சு.
நல்லா கலருங்க. கையே விடாதீங்க. நல்லா கலர். இப்போ வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விடுங்க. மொத்தமாக விடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கலருங்க. நல்லா கலக்குங்க. அந்த கடாயிலே ஒட்டாத அளவுக்கு வரும். அப்போ தான் அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு தெரியும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அல்வா பாருங்கள். கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். அப்போ தான் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கை விடாமல் கலருங்க. பார்த்தீங்களா அல்வா மாதிரியே வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வரணும். அப்போ தான் இறக்கணும். பாருங்கள் கடாயில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கலரிட்டே இருக்கணும். அப்பப்போ நெய் ஊற்றி கலரணும். இப்போ நெய் ஊற்றிக்கோங்க. நெய்யை ஊற்றி திருப்பி கலருங்க. நான் எப்படி பண்ணுறேன்னா அதே மாதிரி பாருங்கள். தெரியாதவங்க கூட கற்றுக்கலாம். ஈஸியாக செய்யலாம் இதை பார்த்து. இதேமாரி செய்யுங்க. அல்வா செய்யாதவங்க கூட இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அல்வா செய்யலாம். பாருங்கள் சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை மாதிரி கலரிட்டே இருங்க. ரெடி ஆகிட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது ரெடி ஆகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் கலரிட்டே இருங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி ரெடி ஆகுதுன்ட்டு. நல்லா கலக்குங்க. நல்லா கலக்கிட்டே இருங்க. பாருங்கள் அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா சுரண்டி கலக்குங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றியாச்சு. இப்போ திருப்பி நல்லா கலருங்க. நெய் ஊற்றியாச்சு. நெய் ஊற்றிட்டு நல்லா கலக்குங்க. கொஞ்சம் நேரம் கூட விட்டோம்னா அடி பிடிச்சிரும். அதனால தான் கலக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். அல்வா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? கடாயில் ஒட்டாத அளவுக்கு எப்படி வருது பாருங்கள். இன்னும் நல்லா ஒட்டாத அளவுக்கு வரும். அப்போ தான் நம்ம எடுக்கணும். அல்வா ரெடி ஆகும். நல்லா கலக்குங்க. வேகமாக வைக்காதீங்க. இப்போ சிம்மில் வச்சு தான் செய்யணும். வேகமாகவே வைக்காதீங்க. சிம்மில் வச்சு நல்லா கலருங்க. நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி செஞ்சீங்கன்னா அல்வா வரும். இதான் அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு எடுத்துடாதீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம். இப்போ நம்ம முந்திரி சேர்த்துடலாம். பாதி பாதியாக உடச்சி வச்சுருந்தோம் பாருங்க. அதை எடுத்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ திருப்பி கலருங்க. அந்த முந்திரி போட்டோன்னே பார்க்க அழகாக இருக்குல்ல? சாப்பிடும் போல் தோணும். பாருங்கள் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம். அல்வா ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா? கடாயில் ஒட்டாத அளவுக்கு நல்லா சுரண்டி கலட்டு கரெக்டாக வந்துடும். அது இன்னும் கொஞ்சம் நல்லா கலருங்க. பாருங்கள் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம் இதை. அல்வா ரெடி. இப்போ நம்ம கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நல்லா கட்டியாகிடும். இப்போ அல்வா ரெடி. இப்போ இறக்கிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, சர்க்கரை, முந்திரி, நெய், அவ்வளோதான். இது வரையும் வச்சு அல்வா செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கேசரி பவுடர், இந்த 5 பொருளை வச்சு இந்த அல்வா செய்யலாம். பாருங்கள் எப்படி கடையில் விற்கிற அல்வா மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. நல்லா நெய் ஊற்றிருக்கும். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுதில்ல உங்களுக்கு? அல்வா ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் இருக்க பொருளை வச்சே நான் செஞ்சுட்டேன். செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸி இது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு டக்குன்னு சாப்பிட்றலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எடுத்து கொஞ்சம் வச்சுட்டு கிண்ணத்தில் ஊற்றி வச்சோன்னு வச்சுங்க கட்டியாயிடும் அல்வா. இதுக்கு மேலே விட்டால் ரொம்ப கட்டியாயிடும். அதனால் இப்போ எடுத்து வச்சுட்டிங்கன்னு வச்சுக்க அல்வா கரெக்டாக இருக்கும். சூடாறினவருக்கு நம்ம சாப்பிட ஈஸியாக இருக்கும். இதை சூடாறின பிறகு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கிண்ணத்தில் வச்சு காமிக்கிறேன். எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். அல்வா ரெடி ஆயிடுச்சு. நான் கிண்ணத்தில் வைக்கிறேன்.
பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அல்வா. அல்வா ரெடி. அந்த முந்திரி பருப்பும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் சாப்பிட்ற அல்வா மாதிரியே இருக்கும் இது. அவ்வளோதான். நீங்களும் உடனே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே இதை சாப்பிட்லாம். எல்லோரும் சாப்பிடலாம் இந்த அல்வா. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.